கோல்பாரில் தனலட்சுமி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், நான் செடி வந்து ஒரு விதை போட்டேன், 2 3 விதை தான் போட்டேன். இப்போ செடி 2 மாதம் கழிச்சு இந்த மாதிரி வந்துருக்கு. நிறைய பூ பூத்துருக்கு, சங்குப்பூவு. இங்கே பாருங்கள், நிறைய பூ பூத்துருக்கு. ஃபுல்லாகவே பூ தான். அப்புறம் விபூதி துளசியும் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சங்குப்பூவை இந்தமாரி பறித்து இந்த மேலே இருக்கிற காம்பை எடுத்துகிட்டு ஒரு 5 பூ கொதிக்க வச்சு டெய்லி குடிச்சிங்கன்னா கேன்சர், அப்புறம் சிறுகுடல், பெரிய குடல் எல்லாமே க்ளீன் பண்ணும். அது எப்படிப்பட்ட கேன்சரையும் க்ளீன் பண்ணும். சப்போஸ் கேன்சரே இல்லைனாலும் இப்போ நிறைய பேருக்கு கேன்சர் நிறைய நான் கேள்விப்படுறேன். அதனால் நீங்கள் கேன்சரை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சங்குப்பூவை டீ போட்டு குடிங்க, ரொம்ப நல்லது. அதில் 4 5 மிளகு கூட இடித்து போட்டு குடிங்க. எப்படிப்பட்ட நோயும் விஷமே நீங்கள் குடிச்சிருந்தாலும் அந்த விஷத்தையே முறிக்கிற சக்தி இந்த பூக்கு இருக்குது, சங்குப்பூவுக்கு. அதேமாரி மெழுகுக்கும் வந்து பாம்பு கடித்தாலும் மெழுகு ஒன்றே இடித்து வாயில் வைப்பாங்க, ஏன்னா விஷம் ஏறக்கூடாதுன்னு. இந்த சங்குப்பூவும் 5 6 மெழுகும் வச்சு ஒருத்தர் குடிக்கணும். ஒரு 5 பூ வந்து ஒருத்தருக்கு டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படிப்பட்ட கேன்சரோ எந்த மாதிரி எல்லா நோயும் நீங்கும். எல்லா நோய்க்குமே இருக்குது. சுகர் கம்மி பண்ணும், பிளட்டு வந்து நல்லா சுத்தப்படுத்தும். நல்ல ஒரு பூமை ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். என்னென்னத்துக்கு என்ன யூஸ்க்குன்னு போடுறேன். அப்படி உங்களுக்கு எதனா பிரச்சனை உடம்புல அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா ஹெர்பலை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு நான் கொரோனா டைம்லேயே கஷாயம்லாம் போட்டு நிறைய பேருக்கு கொடுத்து அந்த டேஸ்ட்டே இல்லாதவங்களுக்கு டேஸ்ட் வாயில் வர வச்சுக்கிறோம். ஏன்னா எல்லாமே ஹெர்பலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாரும் மெடிசனை தேடின்னு போகாதீங்க. முக்கால்வாசி வீட்லேயே ஹெர்பலில் நீங்களே வளர வச்சு அதை போட்டு குடிக்கலாம். நான் டெய்லி ஒன்று போடுறேன், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா டவுட்னால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குது தீர்வு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.